ராஜ்மோகன் சார் சார் கேள்வி கேட்டதுக்காக ரைடு நடத்துறாங்கன்னு அப்ப கூட இல்லைங்க, எந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையும் நாம் மேற்கொள்ளவில்லை. முகாந்திரத்தோடு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு துணிச்சலோடு எதிர்கொள்ளணும், சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். என்கிட்ட எந்த பயமும் இல்லை அப்படின்னு எதிர்கொள்ளணும். குறைந்தபட்சம் அவருடைய நண்பர் ஜெகத் ரட்சகன் 900 லட்சம் கோடி ஃபைன் போட்டப்ப 900 லட்சம் கோடி கட்டிடன்னு கை தூக்குனாரு. அது மாதிரி எதிர்கொள்ளணும். அதுக்கு சம்பந்தம் இல்லாம அவரின் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது பழிவாங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, பழிவாங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க என்று அவர் சொல்வது என்ன சொல்றது எனக்கு தெரியல. இது இன்னும் துணிச்சலாக அவங்க எதிர்கொள்ளணும் நான் கேட்டுக்கிறேன். இல்ல அப்படி கிடையாது. முகாந்திரம் இல்லாம எதையுமே அப்படி பண்ண முடியாது. அவருக்கு நல்ல ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறார். ஒருவர் சிக்கி இருக்கிறார், அடுத்து ஒவ்வொருவராக வர வேண்டும். ஒரே ஒரு வரியில தலைவர் சட்டமன்றத்தில் சொன்ன நான் சொல்லி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டார் மாண்புமிகு முதலமைச்சர். வெயிட் அண்ட் வாட்ச். இடிச்சுக்காதீங்க. அதாவது அவரு எந்த கட்சியில இருந்து வந்தாரு, இப்ப எந்த கட்சியில இருக்கிறாரு? திமுகவினுடைய முன்னாள் கேபினெட்ல பாதி பேரு இறக்குமதி செய்யப்பட்ட அமைச்சர்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அரசியல் பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அதற்கு பதிலாக இந்த வழக்கை அவர் எதிர்கொள்வதற்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கொடுக்கணும் நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.